பர்வீன் சுல்தான். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மாண்பையும் நாகரிகத்தையும் எப்படி மேடையில் இருக்கிறீர்களோ அப்படி வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பதனை நாள்தோறும் சொல்லித்தரும் எங்கள் பேராசான் ஐயா சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே, பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கும் பேச்சாளர்களே, நீங்கள் வாழ்கின்ற சமூகத்தில் வாழக்கூடியவர்களிடத்திலெல்லாம் தங்கம் தங்கியிருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு வியாபாரம் நடத்தக்கூடிய நல்லுள்ளங்களே வணக்கம். சேமிப்பிலும் சிக்கனத்திலும் சிறந்து இருக்கின்றவர்கள் ஆண்களா பெண்களா என்பது கேள்வி. ஆண்கள் இல்லை என்பதனை சிரிக்க சிரிக்க ஒப்புக்கொண்டு பேசி அமர்ந்திருக்கிறார் திரு நீலகண்டன் அவர்கள். அவர் பேசிய எந்த ஒரு கருத்தும் சிரிக்க வைத்தாரே தவிர, புண்ணியம் கட்டி கொண்டாரே தவிர, பெண்களுக்கு எந்த நியாயத்தையும் அந்த தலைப்பிற்கு எந்த நியாயத்தையும் அவர் தரவே இல்லை. சிக்கனத்திலும் சேமிப்பிலும் பெண்கள் எப்படி முன்னிற்கிறார்கள் ஆண்களை விட என்பதுதான் இன்றைக்கு எங்கள் இருவருக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய பணி. ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பெண் பொருளாதாரத்தை எப்படி கையகப்படுத்துகிறாள் என்பதில்தான் அந்த குடும்பத்தினுடைய வருங்காலம் இருக்கிறது என்கிறான் திருவள்ளுவர். வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்று சொல்லுவார். பெண்தான் வீட்டிலே பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறாள். வீட்டிலே வறுமை இருக்கலாங்க, ஆனால் அந்த வறுமையிலும் செம்மையாக வாழக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்றால், எந்த வீட்டில் பெண் சேமிப்பிலும் சிக்கனத்திலும் கருத்தாக இருக்கிறாளோ அவளுக்குத்தான். இன்றைக்கு காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன். 650 நெல் வகைகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கேரள நாட்டு இளைஞருக்கு பத்ம விருதை அறிவித்திருக்கிறது மத்திய அரசாங்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நிச்சயமா அந்த பரிசு அந்த மனிதருடைய பாட்டிக்குத்தான் போய் சேர்ந்திருக்க வேண்டும். பாட்டியிடத்தில் தான் விதை இருந்தது, ஆண்களிடத்தில் நிலங்கள் இருந்தன, ஆண்களிடத்தில் அறுவடை இருந்தது, ஆண்களிடத்தில் அந்த வியாபாரம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து அவர்கள் கையகப்படுத்தியது பெண்களிடத்தில் தான். அந்த பெண்களிடத்தில் தான் விதை நெல் இருந்தது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. வயலிலே உழுகின்ற உழவன் தன் மனைவி இடத்திலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய மடியில் தான் விதைகளை கொடுத்து வைத்தான். சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. இவங்கள மாதிரி ஆண்கள் கையில் ஏன் கொடுப்பதில்லை தெரியுமா? ஒரு வீடு வாங்கினா, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு வீடு வாங்கினாலும், ஒரு நிலம் வாங்கினாலும், ஒரு நகை வாங்கினாலும், எது வாங்கினாலும் பெண்கள் பெயரில் வாங்குங்கள். உங்கள் பெயரில் வாங்கினால் உங்களால் அதை அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு செலுத்த முடியாது. பெண்ணின் பெயரில் இருந்தால் அது நிச்சயமாக பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்பதற்காகத்தான் பெண்கள் பெயரில் வாங்கக்கூடிய மரபு நம்முடைய நாட்டில் இருக்கிறது. விற்க விட மாட்டாங்க, அவ்வளவுதான், விற்க விட மாட்டோம்ல. நான் ஒன்னு சொல்றேன், இந்த பொறுமை இருக்கிறது ஆண்களிடத்தில். சேமிப்பும் சிக்கனமும் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய மனதில் இருக்க வேண்டியது பொறுமை. 4 பேர் உட்கார்ந்து இருந்தா பேசக்கூடாதுன்னு விளக்கேத்திட்டு உட்கார்ந்து இருந்தான், 6 மணி வரைக்கும் பேசக்கூடாது. 5 ஆச்சு, 5:45 ஆச்சு, 5:50 ஆச்சு, 5:55 ஆச்சு. ஒருத்தன் சொன்னான், அப்பா 5 நிமிஷம் தான் இருக்குன்னு. பக்கத்துல இருந்த ஒருத்தன் சொன்னா, 5 நிமிஷம் தானடா இருக்குது, ஏண்டா பேசுனேன்னா. 3வது ஆளுல, டேய் அவன் தான் பேசினா நீ ஏண்டா பேசுனா. ஆம்பளை புத்தி பாருங்க. கடைசியா இருக்கிறவன்ல, அப்பா நான் மட்டும் தான் பேசலன்னா. இவ்வளவுதான் ஆண்களுடைய மனநிலை, இவ்வளவுதான் ஆண்களுடைய உளவியல். நீங்க சொல்றீங்களே நாங்க புடவைய நல்ல பிளவுஸ மேட்சிங்கா போடுறோன்னு, பெண்கள் யாராவது இருக்கீங்களா?
நாங்க ஏன் மேட்சிங்கா போடுறோங்கிறத இவங்ககிட்ட சொல்லலாமா? வாழ்க்கை தான் மேட்சிங்கா அமையல. ட்ரெஸ்ஸாவது அமையட்டுமே. இல்ல, நான் எனக்கு ஒரு விஷயம் என்ன, ஆம்பளைங்க ஆரம்பத்திலேயே மேட்சிங்கா போடுறது இல்ல, அமையாதுன்னு தெளிவா இருக்காங்க. போட்டாலும் விளங்காதியா, அதுதான் விஷயமே. போட்டாலும் விளங்காது. வெள்ளை சொக்கா வெள்ளை வேஷ்டி தான். முடிஞ்சா இந்த மாதிரி கலரா ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா நீலகண்டன் மாதிரி வாங்க, ரேஷன் கடைக்கு போறவங்க மாதிரி. நான் என்ன சொல்றேன், சேமிப்பு என்பது பெண்ணினுடைய இயல்பு, சிக்கனம் என்பது பெண்ணினுடைய இயல்பு. நான் என்னுடைய தாயாரை நினைத்து பார்க்கிறேன். நான் பட்டிமண்டபத்துக்காக பேசல, எங்க அம்மாவை நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய அம்மாவுக்கு நானும் சேர்த்து 3 பெண்கள். நான் 12 வயசு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு வேலை போயிருச்சு. எனக்கு பிறகு ஒரு தங்கை, அப்புறமா ஒரு தம்பி, எனக்கு மேல ஒரு அக்கா, ஒரு அண்ணன். ஆனால் என்னுடைய தாய் அந்த காலத்தில் சேர்த்து வைத்த அந்த பணத்தை வைத்து மீர்சாஹிப்பேட்டையில் ஒரு வீட்டை வாங்கினார். அந்த வீட்டில் வந்த வாடகையை வைத்துதான் இதுவரைக்கும் எங்களை கரையேற்றினாள். 3 பேருக்கும் நகைகள் போட்டு 25 பவுன் நகை போட்டு 3 பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தது என் தாயினுடைய பொருளாதார சேமிப்பு தானே தவிர என்னுடைய தந்தையினுடைய சிக்கனம் அல்ல. தந்தை சம்பாதித்தார், ஆண்கள் சம்பாதிக்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது, பெண்களும் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் செய்வது முதலீடு. நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள், அதில் தோல்வி வரலாம். ஆனால் சேமிப்பில் ஒருபோதும் வாழ்க்கை தோற்று போகாது என்பதனை புரிந்து கொண்டிருப்பவள் தான் பெண்ணினுடைய மனம். நான் ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு சொல்றேன். பர்வீன் சுல்தானா பேசுறேன்னு சொன்னா ஏதாவது ஒரு செய்தி வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்ல, வெறும் சிரிச்சுட்டு போயிட முடியாதுல்ல. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்முடைய நாட்டுல மூத்த இலக்கியமாக, முழு முதல் இலக்கியமாக, எந்த தழுவலும் இல்லாமல் வந்த முதல் இலக்கியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல இன்னைக்கும் கண்ணகி ஒற்றை சிலம்பு வச்சுட்டு நிக்கிறா, பீச்ல இருக்கா அந்த அம்மா சிலை. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்போ கம்மல் விற்கணும்னா 2 தான் விற்போம், வளையல்னா கூட ரெண்டு வளையல் தான் விற்போம், கொலுசுனா கூட 2 தான் போகும், மெட்டினால 2 தான் போகும், செயின்னா தான் 1, மோதிரம்னா தான் 1. இந்த ஜோடி ஜோடியா இருக்கிறது தானே சிலம்பு, காலில் போட்டிருக்கிற கொலுசு. அது ஏன் 1 கொடுத்தா? அவ 2 கொடுக்கலையே. அவ ஏன் 1 கொடுத்தா தெரியுமா? அங்கதான் இருக்கிறது பெண்ணின் புத்தி, பெண்ணின் மனம். அவ என்ன தெரியுமா சொன்னா, இந்த ஒரு சிலம்பை எடுத்துட்டு போய் உருக்கி வித்து காசு எடுத்து வாழ்க்கையில அந்த வியாபாரத்தை செஞ்சு அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு வா, என்னிடத்தில் இன்னொரு சிலம்பை வைத்திருக்கிறேன், அதை வைத்து நான் என்னுடைய மற்றொரு சிலம்பை உனக்கு தந்திருக்கக்கூடிய முதலீடான அந்த சிலம்பை நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிதான் அவள் ஒற்றை சிலம்பை தந்தாளே தவிர 2 சிலம்பையும் அவள் தரவே இல்லை. உடம்புல இருக்கிற எல்லா நகைகளையும் தந்தாள். எல்லா நகைகளையும் தந்த அந்த பெண் ஏன் சிலம்ப கொடுக்கலனா, அதுதான் அந்த குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய கடைசி துளி. அவ விதை நெல்ல சமைக்க மாட்டாங்க, ஆம்பளை பொங்கி சாப்பிட்டுருவான். பெண்ணால் விதை நெல்லை பொங்கி சாப்பிட முடியாது. நான் இப்படி வெளிப்படையா கேட்கிறேன். 1 பைசா கொடுக்காத ஆண் குடும்பத்துக்கு 1 பைசா கொடுக்க மாட்டான். வெள்ளையும் சொல்லையும் அப்படி காலையில போனவர் சாயந்தரம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து என்ன சமைச்சேன்னு கேட்கிற ஆண்கள் நம்முடைய நாட்டில் அதிகம். சோறு வெயின்னு சொல்ற ஆண்கள் அதிகம். ஆனால் அந்த கணவனை பட்டினியாக தூங்க வைக்காமல் அவன் சம்பாதித்த பொழுது கொண்டு வந்து சேர்த்த காசை வைத்து தண்ணி ஊத்தியாவது கஞ்சி சோறாவது புருஷனுக்கு போடுற பெண்கள் இருப்பதனால் தான் இன்றைக்கும் குடும்பம் என்கின்ற நிறுவனம் நம் நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது. நகைங்கிறது இது ஒரு சேமிப்புங்க. இது அலங்காரத்துக்காக மட்டும் நாங்கள் போட்டுக்கொள்வதில்லை. அலங்காரத்துக்காக போடணும்னா நம்ம கவரிங் வாங்கி போட்டுக்கிறோம். எதற்காக இதை இந்த தங்கத்தால் எதற்கு செய்கிறோம் என்றால் அது முதலீடு. நேற்று முன்தினம் சிவகாசியில் நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். ரொம்ப பெரிய கோடீஸ்வரியா இருக்காங்க. அந்த அம்மா சொன்ன ஒரு பதில் ரொம்ப மிகையா கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த பெண் என்னிடத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னுடைய கம்பெனி, என்னுடைய புருஷனுடைய கம்பெனி கூட இருந்த பார்ட்னர் செய்த தவறால மூழ்கிடுச்சு. அதை மீட் எடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெருவில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் என் கணவன்
சம்பாதித்த போது சேர்த்து வைத்த நகைகளை அடமானம் வைத்து அதில் வந்த காசை எடுத்துத்தான் மீண்டும் இந்த மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஹவுஸை நாங்கள் கட்டி எழுப்பினோம் என்று அந்த பெண் சொன்னாள். என்ன கேட்ட கல்யாணத்துக்கு பொண்ணு நிப்பாங்க, 23 வயசாயிருக்கும், 24 ஆகும், 25 ஆகும். அப்பா கையை கசக்கிக்கிட்டே இருப்பாரு. அம்மா சொல்லுவாங்க, நீங்க பையனை பாருங்க, கல்யாணம் நகை பாருங்க, நான் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் 18 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன், என்னன்னு கேட்டு பாருங்க, இன்னொரு 10 பவுனோ 12 பவுனோ போட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம். இப்படிப்பட்ட பெண்கள் இருப்பதனால்தான் பல வீடுகளில் கன்னிகள் திருமணமாகின்ற மணப்பெண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. பெண்களுக்கு சேமிப்பு சிக்கனம்ங்கிற புத்தி எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன் பாருங்க. ரொம்ப வைஸ்ங்க பெண், ஞானமுடையவர். நீங்க வேணா கிண்டல் பண்ணிட்டு போங்க. we understand more but we know less. எங்களுக்கு கொஞ்சமா தாங்க தெரியும், ஆனா நிறைய புரியுங்க, நிறைய புரியும் எங்களுக்கு. அதனால இந்த ஆளை கல்யாணம் பண்ணி, எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த வார்த்தையை, இங்க பாரு, எரியிற அடுப்புல தான் எரிஞ்சு அடங்கணும். எங்க அம்மா சொல்லுவாங்க, எரியிற அடுப்புல தான் எரிஞ்சு அடங்கணும். என்ன வார்த்தை அது? அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கான வீரியம் தெரியுமா? அந்த வார்த்தை ஆண்களால் முடியாது. தட்டிட்டு சட்டையை போட்டு மாட்டிக்கிட்டு வெளியில கிளம்பிடுவீங்க. உங்களுக்கு ஒரு பத்திரத்துல கையெழுத்து போடுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு 4 பேர் கூப்பிட்டு கொஞ்சம் மயங்க வச்சிட்டீங்கன்னா போட்டுருவீங்க. பெண்களினுடைய கையெழுத்தை நீங்கள் எந்த பத்திரத்திலும் அவ்வளவு சீக்கிரமாக வாங்கிவிட முடியாது என்றால், அந்த பெண் அந்த குடும்பத்தை பற்றிய அந்த நினைத்து 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 அவள் சேர்த்து வச்சால, சாதாரணமான சேமிப்பாது. சாதாரணமா வந்துருமா காசு? 5 லட்சம் ரூபாய் வந்துருமா? திடீர்னு வந்துருமா? ஒரு 5000 10,000 சம்பாதிக்கிற ஒரு வீட்டுல 25 வருஷம் சேர்த்து வச்சிருப்பாங்க 5 லட்சம் ரூபாவை. அது 5 லட்சம் ரூபாய் இல்லை. நான் சொல்றேன், இந்த இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துகின்ற சிறுவாடு பற்றி எங்களுடைய அணியிலே பேசினார். அந்த சிறுவாடு தான், அந்த சாவி கொத்து தான், அந்த பீரோல அந்த புடவைகளுக்கு மத்தியிலே சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காசு தான். ஏன் ஆசை வராதா எங்களுக்கு? ஆனா செலவழிக்க மாட்டோமே, எடுக்க மாட்டோமே அதுல இருந்து. நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். பேங்க்ங்கிற கான்செப்ட் எப்பங்க வந்துச்சு? ஆண்களால் வந்ததா? உண்டியல் கான்செப்ட் இருக்குல்ல, அதுதாங்க பேங்க் கான்செப்ட். உண்டியல் கான்செப்ட் தகப்பன் கான்செப்ட் எது தெரியுமா? இந்த ஒத்த ரூபாவை மஞ்ச துணியில முடிச்சு போட்டு வைப்பால, அதுதான். இந்த ஒத்த ரூபாய் முடிச்சு போட்டு வைப்பாங்க. 1 ரூபாங்கிறது அந்த காலத்துல ரொம்ப பெருசு. எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த காரியத்தை சொல்லுவாங்க. எப்படி சேமிப்பையும் சிக்கனத்தையும் பெண்களுக்கு போதித்து தர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, எங்க அம்மா டீ வடிக்கும் பொழுது நான் பார்த்திருக்கேன். இந்த பட்டிமன்றம் ரொம்ப முக்கியமான பட்டிமண்டபம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இவர்கள் கிண்டலாக சொல்லுகின்ற பொழுது கூட பெண்கள் மத்தியில் பொருளாதாரத்தை பற்றிய ஒரு சின்ன லெத்தாஜிக்கான ஒரு சிந்தனை இருந்தால் அது மாறினால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன். டீ வடிக்கும் பொழுது எங்க அம்மா அந்த வடிகட்டி இருக்குல்ல, அந்த வடிகட்டிக்கு மேல அந்த டீ தூள் இருக்கும். அந்த டீ தூளை அப்படியே தட்டிட்டு எல்லாம் அந்த நாயர் கடையில் போடுவானே, அப்படி போட மாட்டாங்க. அதை ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்துவாங்க. கடைசி சொட்டு வரைக்கும் அதிலிருந்து பால் வழிஞ்சி அது சக்கையா போனதுக்கு பிறகுதான் அந்த டீ தூள் குப்பைக்கு போகும். சோறு வடிப்பாங்கல்ல, கஞ்சி, அந்த கஞ்சியை உடம்புக்கு நல்லதுன்னு பிள்ளைங்க பசின்னு கேட்டுறக்கூடாதுங்கிறதுனால 11:30 மணிக்கே கொடுத்துருவாங்க. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகும்பொழுது, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதானே தெரியாது எனக்கு. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகும்பொழுது சாப்பிட வச்சு கூட்டிட்டு போவாங்க எங்க அம்மா. ஏன்னா போகிற வீடு ஏழை வீட்டு கல்யாணம், குழந்தைகள் நிறைய சாப்பிட்டு விட்டால் அவர்களுக்கு குறை வந்து விடக்கூடாது என்பதற்காக வீட்டுல சாப்பாட சாப்பிட வச்சு கூட்டிட்டு போவோம் எங்க அம்மா. இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆண்களுக்கு தெரியாது. நான் குறை சொல்லல, உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சூதுவாதெல்லாம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. நீங்க வாங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா உங்க ஆட்டம், சனிக்கிழமை ஆனா உங்களுக்கு ஆட்டம், நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு விருந்து எங்களுக்கு வைக்க சொல்லுங்களேன்.
நாங்க அப்படியெல்லாம் வைப்போமா? வைக்க மாட்டோம். அது வச்சாலும் ஒரு உள்நோக்கத்தோட தான் வைப்போம். உங்களை போல் தாராள மனம் இல்லை. அம்மா 4 பேர் சாப்பிட வராங்க, பாத்துக்க. என்னங்க 8 பேர் வந்துட்டாங்க, அதுக்கு என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணு. எங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சாப்பாடு நேரங்க. அந்த நேரத்திலும் உடனடியாக சோறு வடித்து உடனடியாக ஏதோ ஒன்று செய்து மீதி 4 பேருக்கும் சோறு போடுகின்ற வல்லமை பெண்ணுக்கு இருக்கிறத தவிர, நீங்க ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போவீங்க தவிர கிச்சன்ல இருந்தே அட்ஜஸ்ட் பண்ற அந்த வித்தை பெண்ணுக்கு தான் இருக்கிறத தவிர ஆண்களுக்கு கிடையாது. நான் சொல்றேன், எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சொக்கலிங்கம் என்ற ஜஸ்டிஸ் கம்பன் கழகத்துல பேசுறார். அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு பேசுறார். அவர் ஒரு நகரத்தார், சமூகத்தை சார்ந்தவர். அவர் சொல்றார், அவங்க அம்மா ஒரு நாள் வீட்டுல இருந்தாங்களாம். ஒரு கீரை விற்கிறவ வந்தாலாம், பிள்ளைத்தாச்சியா இருக்கா. கீரை என்னம்மா விலை? 50 பைசா. எவ்வளவு கட்டு இருக்கு? 5. 5 2 ரூபாய்க்கு கொடு. தரமாட்டேன், 50 பைசா தான். தந்தனா குடு. 11 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேல விற்கிறதா போய் வித்துக்கோ. அந்த அம்மாக்கு இழைக்குது. தரியா இல்லையா? இப்பவே வாங்கிக்கிற. அம்மா பாத்துக்கம்மா, 5 கட்டு 2 ரூபா, கொடுத்தா குடு, இல்லைன்னா நடைய கட்டு. தண்ணி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போ. எவ்வளவோ கெஞ்சா அந்த அம்மா. 2 ரூபாய்க்கு 5 கட்டு வாங்கிட்டு தான் ஓஞ்சுது. ஓஞ்சிட்டு அந்த அம்மா கால் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் மயக்கமா இருக்குன்னு உட்காந்துச்சு பாருங்க. அப்படியே அந்த பொண்ணை உட்கார வச்சு உள்ள போய் தண்ணி நீர்மோர்லாம் கொண்டு வந்து கொடுத்து வாழை இலை போட்டு சாப்பிட்டியான்னு கேட்டு, சாப்பிடல தாயே, சாப்பாடு போட்டிருக்கு. சாப்பாடு போட்டு அந்த கீரைக்காரியை அமுச்சிட்டாங்க. இவர் சின்ன பையனா, அப்போ 7th 8th படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அம்மாட்ட கேட்டாங்களா, ஏமா 50 காசுக்கு அந்த பொம்பளைய அவ்வளோ சிரமப்படுத்தின, 5 ரூபாய்க்கு சோறு போட்டு அனுப்புற, என்னம்மா கணக்கு உந்து? அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது, தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுப்பா. இதற்காகத்தான் நகரத்தார்கள் இன்னும் ஆட்சிமார்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் தான் சாவி கொத்து இருக்கிறது. நாம் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி சேர்த்து வைத்த நகை கண்ணகியினுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த கோவலனுக்கான ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் என்பதற்காக அந்த பொருளாதாரத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றி கொடுத்தாங்க அந்த அம்மா. அப்படிதாங்க கடைசி வரைக்கும் அந்த சேமிப்பை காப்பாற்றி கொடுக்கின்றவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். குழந்தை பிறந்த உடனே அது பெண் குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆண்களுக்கு தெரியாது, பெண்ணுக்கு தெரியும். ஒவ்வொரு காசாக சேர்த்து வைக்க தொடங்குவாள். 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பதனை அவள் 1 வயது 2 வயதில் இருக்கின்ற பொழுதே சேமித்து தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பழக்கமும் பெண்களுக்குத்தான் இருக்கிறதே தவிர, பெண் வீட்டிலே இப்படியானவள் இருக்கிறாள் என்பதற்காகத்தான் நீலகண்டன் போன்றவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை என்றான் வள்ளுவன். புகழ் புரிந்த என்பவள் சேமிப்பிலும் சிக்கனத்திலும் சிறந்து அதனால் கட்டி எழுப்பப்படுகின்ற வீட்டிலே மரியாதையுடன் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு அந்தஸ்தை ஆணுக்கும் தன் குழந்தைகளுக்கும் தருவதனால் ஆணை விட பெண்தான் சிக்கனத்திலும் சேமிப்பிலும் சிறந்தவர் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிலப்பதிகாரத்துல இந்த கோணத்தில் நம்ம யாரும் யோசிச்சதில்லை. ஒரு சிலம்போடு கண்ணகி சிலை இருக்கு. அந்த நேரத்தில் கோவலனை காப்பாற்றுவதற்கும் கால் சிலம்ப அவ கழட்டி கொடுக்குறா. இந்த சிலம்பை வச்சு நீ மறுபடியும் வியாபாரம் பண்ணி மேலே வா அப்படின்னு ஒரு பெரிய இலக்கியத்திலேயே ஆண்மகனை எடுத்து நிறுத்துகிற தன்மை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதுங்கிறத நுட்பமாக கவனித்து அழகாக சொன்னார்கள். கொஞ்சம் ஆண்களை கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்தாங்க. அதனால என்ன, வாங்கிட்டு போகலாம், எவ்வளவோ வாங்கணும், இதையும் சேர்த்து வாங்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். ரொம்ப அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அந்த தாய் எப்படி இருப்பான்னு சொன்னாங்க பாருங்க, அது உண்மைங்க. நிஜமாவே இன்னொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பிள்ளைகளை சாப்பிட சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த வீட்டில் போய் பசிக்குதுன்னு அழக்கூடாது, இங்கே சாப்பிட்டு போவோம் கிளம்புற போதே அப்படின்பா. அவன் எப்பேற்பட்ட யமகாதக, வீட்டில் எனக்கு பசிக்கலம்பான். அந்த வீட்டுக்கு போன உடனே கேட்பான் பசிக்குது. அந்த அம்மா சொல்லுவானா, அப்பவே சொன்னல, அப்போ பசிக்கல இப்போ பசிக்குது, என்ன பண்ண சொல்ற? அந்த வீட்டில் எப்போ போடுவாங்களோ அப்போ தான் போடுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த
குழந்தை வளர்ப்பில் அவங்க குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்டை குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு நுட்பமான பல செய்திகளை எல்லாம் நம்முடைய சகோதரியார் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். பெரிய விஷயம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.